குட் ஈவினிங், ப்ரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. இன்றைக்கி நான் தியானிச்சிட்டு இருந்த வசனம், ஒரு உலக பிரகாரமான ஒரு நண்பர் எனக்கு அந்த பாடத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதாவது ஒன்றியோவான் 3:12-13 அதில் பார்த்திங்கன்னா, இந்த என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் அப்படி சொல்லிட்டு 12ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. இதில் நான் ஒரு வில்லேஜ் கேர்ளாக இருக்கிறதுனால எனக்கு உலகம் அதிகமாக தரதில்ல. ஸோ கல்லூரியில் மற்ற நண்பர்கள் கிட்ட கற்றுக்கொள்கிற பாடம் தான் இது. ஸோ அவங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சேஃப்டி கான்செப்ட்ஸ்லாம் நிறைய சொல்லி தருவாங்க. ஏன்னா நான் காலையில் 5 மணிக்கு எழுந்து வாக்கிங்லாம் நான் போவேன். அதெல்லாம் உங்களுக்கு ஆபத்தாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி தருவாங்க. ஏன்னா இது ப்ரிசன் ஏரியாவாக இருக்கிறதுனால. அதுபோல் மக்கள் இது மாதிரி தன்னுடைய கிரியைகளை அநீதி உள்ளவைகளும் என்னுடைய பிள்ளைகளுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாக இருந்தால் கொலை செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சல் காணப்படுது. முன்னாடியே சொன்னபடி மறுபடி பிறந்த அனுபவம் அப்படின்றது சபையில் தோ அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் கிடையாதாம்மா. ஒவ்வொரு நேரத்திலும் பரிசோதித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் நம்முடைய இருதயத்தில் காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய போதகர் சொல்லி தருவார். ஸோ தோஸ் ஆர் நாட் கம் டு த கிராஸ் ஃபார் சால்வேஷன் அண்ட் லிட் த லேம்ப் ஆஃப் ப்ரேயர் இன் த ஹார்ட் ஆர் of the flesh, and their behavior is crazy and crafty. ஸோ இப்போ நான் என்னுடைய பிள்ளையாக இருக்கேன். நான் என்னுடைய சொந்த முயற்சியில் நான் பணங்களை சம்பாதிக்கிறேன், பொருட்களை வாங்குறேன்னா சிலர் அதை எடுத்து போயிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எய்மாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு தந்திர மனப்பான்மை உள்ளவங்களாக இருக்காங்க. நான் நல்லதுக்கு தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதில் நல்லதுக்கு அவங்க செஞ்சால் கூட நான் அது என்னுடைய பொறுமையை சோதிக்கிறதாகவும் நான் சாத்தனுடைய கண்ணிகளில் விழுந்து போகக்கூடிய சோதனையாகவும் அது இருக்குது. அது அவங்களுக்கும் தெரியுது. ஏன்னா அவங்க இந்த மாதிரியான ஒரு மறுபடி பிறந்த அனுபவம் இல்லாத நபர்களாக இருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியலை. ஏன்னாக்கா அவங்க சபையில் முக்கியஸ்தராக காணப்படுறாங்க, நகை எடுத்தவங்களாக காணப்படுறாங்க, தோன்ட்டு அந்நிய பாஷைகளும் பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இருதயத்தில் இந்த ஜெப தீபம் இல்லாதபடினால அவங்களுக்கு கர்த்தருடைய நியாயங்கள் கர்த்தருடைய கோட்பாடுகள் அவங்களுக்கு விளங்கறதில்லைன்னு தான் நான் சொல்வேன். நம்ம செய்கிறது தான் கரெக்டு, நமக்கு வயசாகி போச்சு, நீ பெரியவளா நான் பெரியவளா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்கள இருக்காங்க. மண் கரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. மட் ஹேண்ட் ரெஃபரிங் டு வேர்ல்ட்லி பொசஷன்ஸ். அதை பற்றி நம்ம காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சிஸ்டர் ராதா அவங்க சொல்லியிருக்காங்க. மண்ணு குதிரையை நம்பி நம்ம ஆற்றுல இறங்க முடியாது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படி சொல்லிட்டு இருக்கு. ஸோ எப்பவுமே ஹியூமன் ரீசனிங் அப்படின்னு ஒன்று இருக்கும், காட்ஸ் ரீசனிங்னு ஒன்று இருக்கும். ஸோ ஹியூமன் ரீசனிங் ஷுட் நாட் டர்ன் அஸ் அகெயின்ஸ்ட் காட்ஸ் கிரேஸ் அண்ட் ரீசனிங். ஸோ கர்த்தர் எனக்கு ஒரு காரியங்களை எனக்கு ஒரு திட்டங்களை சொல்லியிருப்பார். அதை சிலர் ஹியூமன் ரீசனிங்கை வச்சு
அதை கெடுத்து விட பார்ப்பாங்க. இதெல்லாம் கிராஃப்டினஸ் சொல்லலாம். அது சாத்தானுடைய தந்திர மந்திரங்கள். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாதிரி தான். என்னுடைய பிள்ளைகளுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாகவும் அவங்களுடைய கிரியைகள் அநீதி உள்ளவைகளாகவும் இருக்கிறது தான் இதுக்கு காரணம். உதாரணத்துக்கு இப்படிப்பட்ட ஜனங்க சபையில் போய் காணிக்க வச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு 500 ரூபாய் காணிக்க போட்டால் கூட கர்த்தாவே இதுக்குரிய ஆவிக்குரிய ஆகாரம் இந்த சபையில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறதோட அப்படி கிடைக்குதான்னு போய் பார்ப்பேன். பர்சனலாகவும் அதை ஜாம் பண்ணுவேன். இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. காணிக்க வச்சுட்டு எல்லாருமே தான் வராங்க. எல்லா மதத்தவரும் ஆலயத்துக்கு போய் காணிக்க வச்சுட்டு வந்துடுறாங்க. அது எல்லோரும் செய்கிறது தான். ஸோ உண்மையான விசுவாசிகள், தரிசனம் பெற்ற விசுவாசிகள், அது எதுக்காக நம்ம காணிக்க கொடுக்குறோம், அது எதுக்காக நம்ம அந்த தியாகத்தை செய்கிறோம், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருதா அப்படின்னு கூட பார்க்கணும். இதை நான் இந்த மாலை வேளை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.